டாடா தெரியுமா? ரத்தன் டாடா. அவராலே இங்க ஏர்லைன் ஸ்டார்ட் பண்ண முடியும். Tata Sons have won the Air India bid. That's the big breaking news which are coming in. இப்பேற்பட்ட லெஜெண்ட் பத்தி இன்னைக்கு ஒரு சில விஷயம் பார்க்கலாம். அதே மாதிரி இவரோட லைஃப்ல இருந்து பெரிய லெசன் ஒன்று நான் கத்துக்கிட்டேன். அது என்னன்றது உங்களுக்கு மறக்காம நான் ஷேர் பண்றேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கிறேன். மும்பைல ஒரு சாதாரண ஃபேமிலியில் சொல்றது தான் நம்ம ரத்தன் டாடா. ஸோ அவர் பிறந்து ஒரு சில வருஷங்களே அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சுறாங்க. ஸோ அவர் தன்னோட பாட்டி வீட்டில் தான் வளராரு. தென் மும்பைலேயே ஒரு ஸ்கூல்ஸ்லேயே முடிக்கிறாரு. தென் கல்கத்தா யூனிவர்சிட்டியில் ஒரு காலேஜஸ்மே கம்ப்ளீட் பண்றாரு. சரியா அதே வருஷத்துலேயே அவர் டாடா குரூப்ல வந்து ஜாயின் பண்றாரு. எடுத்தோடனே அவர் வந்து ஹையர் பொசிஷன் எல்லாம் ஒன்று போகுதுங்க. நார்மலா ஒரு எம்ப்ளாயி ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையும் அவர் ஃபேஸ் பண்றாரு. கிட்டத்தட்ட 31 வருஷம் ஒரு எம்ப்ளாயா மட்டுமே டாடா குரூப்ல ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றாரு. எல்லா ஃபேஸஸையும் ஒரு எம்ப்ளாயி ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ், அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே அவர் பாக்குறாரு. சரியா 1991 தான் நம்ம டாடா குரூப்க்கு அவர் ஜாயின் ஆகுறாரு. அன்னையில இருந்து சரியா டாடா குரூப் வந்து பயங்கரமான ராக்கெட் வேகத்துல அவங்களுக்கு வந்து ஃபேஸ் பண்றாங்க. அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா ரத்தன் டாடா வந்து கம்பெனி வந்து கொண்டு போயிட்டு இருக்காரு. சரியா 1998ல இண்டிகோன்ற ஒரு கார் கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்த 1-2 வருஷங்களே அந்த கம்பெனி பயங்கரமான லாஸ் ஃபேஸ் பண்ணுது. சோ இதனால டாடா கம்பெனி பயங்கரமான ஒரு லாஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரத்தன் டாடா ஃபோர்ட் கிட்ட போய் கேட்கறாங்க. ஸோ ஃபோர்ட்மே வந்து அவங்க அப்ரோச் பண்றாங்க. பட் ஆனா அங்க நடந்ததே வேற விஷயம். என்னன்னா அவங்க இந்தியா மட்டும் இல்லாம ரத்தன் டாடாவுமே ரொம்பவே அசிங்கப்படுத்துறாங்க. இந்தியன்ஸ் எல்லாம் இருக்கு காரு, உங்களுக்கு இதுக்கு பெரிய பெரிய பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான அசிங்கப்படுத்துறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரத்தன் டாடா இந்தியாவுக்குமே வராது. வந்துட்டு தன்னோட டாடா மோட்டார்ஸ்ல பயங்கரமான அப்கிரேட் எல்லாம் கொடுக்குறாரு. நிறைய ஃபீச்சர்ஸ் இன்வால்வ் பண்றாரு. கம்மி பிரைஸ்ல பெஸ்டான குவாலிட்டியில சூப்பரான காசை மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இதனால டாடா மோட்டார்ஸ் லாஸ்ல போயிட்டு இருந்தது பயங்கரமான growth ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்குது. சரியா 2008ல ஃபோர்ட்ல இருந்து ஒரு அழைப்பு வருது. இந்த மாதிரி எங்களுடைய லேண்ட் ரோவரும் எங்களோட ஜாகுவாரும் சேல்ஸ் ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கு, நீங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு டாடா கிட்ட வந்து ஃபோர்ட் வந்து நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் காட்டினாரு. பட் ஆனா நம்ம டாடா வந்து அந்த ஈகோ காட்டாம அந்த 2 கம்பெனியுமே வாங்குறாரு. அவர் வாங்கினதுல இருந்து ஜாகுவாரும் லேண்ட் ரோவரும் சேல்ஸ் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. இதனால டாடா மோட்டார்ஸ் இன்டர்நேஷனல் லெவல்ல பயங்கரமான growth இருக்குது. டாடா ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா டாடா காசு சேல்ஸ் பண்றாங்க. சக்சஸ்ஃபுல்லா டாடா கம்பெனி வந்து பயங்கரமா ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. இன்ஸ்பயர்ல. ஸோ இதுல இருந்து நான் என்ன லெசன் கத்துக்கிட்டேன் அப்படின்னா, என்னதான் நம்ம ஒருத்தர் அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் நம்ம மேல நம்ம நம்பிக்கை வச்சுக்கிட்டு நம்ம செஞ்ச தவறுகளை நம்ம சரி செஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து நம்ம அப்கிரேட் ஆகும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆகலாம் அப்படின்றதுக்கு ரத்தன் ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளா நம்ம லைஃப்ல இருக்காரு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க வந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.